வணக்க நண்பர்களே, நான் தான் உங்கள் சரத் பாபு. இன்றைக்கி என்ன வீடியோவில் பார்க்க போகிறோம்னா, இது வந்து எங்கள் ஊர் எல்லைச்சாமி முனி ஐயா. இவரை பற்றி தாங்க பார்க்கணும். இவர் எப்படிப்பட்ட தெய்வம், இது எதுக்காக உள்ள தெய்வம், எப்படி சாமி கும்பிடுவாங்க அப்படிங்கிறத பற்றியெல்லாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய ஒன்றே ஒன்று தாங்க. இந்த வீடியோவுக்கு புதுசாக வந்தவங்களாம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நல்லா இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இவர் தான் எங்கள் அப்பா. உங்களுக்கே தெரியும், இவர் தான் எங்கள் அப்பா. இவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும் இந்த சாமியோட பேர், இது எப்படிப்பட்ட தெய்வம், அப்புறம் இது எப்படி சாமி கும்பிடுவாங்க, எல்லாரும் கேட்டு தெரிஞ்சுக்கணும். ஓகே, சரி அப்பா, இது இந்த சாமியோட பேர் என்னப்பா? முனீஸ்வரன். முனீஸ்வரன் மட்டுமா, இல்லை வேறு எதுவும் பேர் இருக்கா? முனீஸ்வரன். இது 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 எதுக்காக உள்ள தெய்வம்? உள்ள வயங்காட்டுகளுக்கெல்லாம் நமக்கு உங்களோட எல்லாருக்குமே ஒரு பாதுகாப்பு. விவசாயத்துக்கு பாதுகாப்பு. அதாவது இதுதான் நம்ம விவசாயத்தில் பாதுகாக்கிறது. பயம் இல்லாமல் அது பேர் சொல்லிட்டு வந்தோம்னா எந்த பூச்சி கொட்டையும் எல்லாம் இருக்காது, எல்லாம் ஒதுக்கி நம்பலாம். இப்போ ஒரு விவசாயம் பண்ணோம்னா அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவீங்க? ஒரு விவசாயம் பண்ணோம்னாக்கா அதை கையாடிக்கு வர்றபோது அவர் காலடியில் வச்சு சாமி முட்டுக்கிட்டு சாப்பிடுவோம். எது வேணும். முதல்ல விவசாயம் பண்ண போறீங்கன்னா என்ன பண்ணுவீங்க? ஒரு பத்தி மாலையோ கட்டி விட்டு சாமி கொடுத்து அங்கே போய் தூங்குவோம். இது இப்போ முன்னாடி பண்ணுவீங்க காலகாலமாக படிக்கிட்டு இருக்கிறேன். எங்கள் அப்பா காலத்துலேருந்து அப்படியே வந்துக்கிட்டே இருக்கு, இன்னமும் வந்துருக்கு, நாளைக்கும் வந்துருக்கு, பிள்ளை ஊட்டிய காலத்தில் வர வந்துருக்கு. இது இது எல்லைச்சாமி. எல்லைச்சாமி இது ஃபுல்லாக அவர் தான் அந்த விவசாயத்தெல்லாம் பாதுகாக்கிறது. விவசாயத்தை பாதுகாக்கிறவர். அவர் பேரை சொல்லிட்டு அங்கேருந்து வந்தாலே பேய் பிசாசு எதுவும் குறிக்க வராது. அந்த அளவுக்கு பக்தி உள்ள பெரியாள். சரி, இப்போ முதல்ல விவசாயம் கல் இதெல்லாம் போட்டியெல்லாம் இதுக்கு எப்படி படைப்பீங்க? கடலை போடும்போது எல்லாரும் ஒன்று சேர்ந்த மாதிரி கடலை போடுவோம். சரி, பக்குவமாக போட்டு கடலை விளைஞ்சிருச்சுன்னா நல்லா விளைஞ்சதுக்கு பிறகு அறுவடை பண்ணி வர்ற பொழுது இங்கே கொண்டு வச்சு சாமி கும்பிட்டுக்கிட்டேன் அதை கொண்டு போவோம். கடலைக்கு நெல்லுக்கு அதே மாதிரி வயங்காடு சரியாக ஒன்று சேர்ந்த மாதிரி நடவு ஓவராக இருக்கும், சொன்ன மாதிரி நடவு எக்கச்சக்கமாக இருக்கும். அதை அறுவடை பண்ணி எல்லாம் பண்ணி ஒரு மூலையில் ஒதுக்கி இவருக்குன்னு பொங்கல் வைக்கணும்னு ஒரு வச்சிருந்து கொண்டு எல்லாரும் மக்கள்லாம் சேர்ந்து 40-50 பானை சேரும். நாங்கள் பொங்கல் வைப்போம். 40-50 பானை? 40-50 பானை வரும். அது இந்த நெல்லுக்கு இப்போ தான் குறைஞ்சிருக்கு. 40-50 பானை வரும். குறைஞ்சலா பார்த்தாலும். விவசாயம் இல்லாமனால தான் போடல. விவசாயம் இல்லை, பாதி கூட விவசாயம் இல்லை, அதனால தான் பானையெல்லாம் குறைஞ்சிருக்கு. ஆனால் விவசாயம் பண்ணுறவங்க பண்ணிக்கின்னு தான் இருக்காங்க. நம்ம விவசாயம் பண்ணுறவங்க பண்ணிக்கிட்டு அப்புறம் படைச்சிருக்காங்க. அப்படி படைச்சா நல்லா பாதுகாப்பாப்புல. அவர் பேரை சொல்லிட்டு வந்தாலே நாங்கெல்லாம் ரவையில் மாடு பிடிச்சிக்கு வருவோம். வரும்பொழுது முனீஸ்வரா வாசலுக்கு வந்தாண்டா அங்கிட்டு வெளியே இறங்கணும்னு வந்தோம்னா எந்த விதமான பேக்கரேட்டும் இல்லை, ஒன்றும் இல்லை. அந்த காலத்தில் லைட் எல்லாமே வந்தேன், இப்போ அப்படி இல்லை. அடிச்சு லைட் அடிக்கிறேன், மானம் பார்க்குறேன், என்னமோ பண்ணுறேன், பூச்சிக்கோட்டையெல்லாம் தெரியுது. அவ்வளோ சக்தி உள்ள. சரி, இது எப்படி படைப்பி? இது என்ன வச்சு படைச்சி சாமி முடியும் இந்த முனீஸ்வரனுக்கு? எண்ணெய் வச்சு சாமி கும்பிடும் கேட்டால் ஆடி மாதம் வந்த உடனே வருஷத்தில் ஒரு நாளைக்கு ஆடி மாதம் வந்த உடனேயுமே மாதம் முடியறதுக்குள்ளேயுமே எல்லாருமா கூடி பேசி முடிச்சு கிடா வெட்ட ஆரம்பிப்பான். கிடா இருக்கிறவங்க வெட்டுவான், கிடா இல்லாதவங்க கோழி எல்லாம் நிறையா கொண்டு வருவாங்க. வெட்டி இந்த இடத்துல வச்சு வெட்டி கொண்டு வருது, ஒரு வெட்டோட கிணிச்சுன்னு விழுகும். என்னால் என் வயசுக்குள்ள 2 கிடா வெட்டி சமாளிச்சிட்டேன். அதுக்கு பிறகு 2 கிடா வெட்டிருந்தேன், செய்ய முடியல. அதுக்கு பிறகு இப்ப ஒண்ணு நிக்கிறாங்க, பெரிய அளவுல நிக்கிறாங்க. அதை மறக்க முடியாது, சொல்லுக்குள்ள இருக்குது. அதையும் செய்யணும்னு ஆசைப்படுறேன். மக்கள் எப்படி வரப்போகுதுன்னு தெரியல, செஞ்சுக்கிடுவோம். நல்ல முறையா இந்த இடத்துல கிடா வெட்டுறது நல்ல முறையா செஞ்சுட்டேன். ஒரே வெட்டில விழுந்துருமா? ஒரே வெட்டில விழுகும். எல்லா கடையும் ஒரு வெட்டில விழுகும், தனித்தனியா போய் விழுகும். அதெல்லாம் நல்ல முறையா எல்லாரும் வருவாங்க. மக்கள்லாம் வருவாங்க. அந்த அளவு செய்யணும், செஞ்சிருக்கிறேன், செஞ்சுட்டேன். வயசாயிடுச்சு, ஒரு கிடா வச்சிருக்கிறேன், சரியான கிடா எதிர்பார்த்துக்கு இருக்குது. முனீஸ்வரன் என்ன நினைக்கிறான்னு தெரியல. உண்மை. சரி, இங்கே படைக்கிற சாப்பாடுலாம் இப்படி இங்கே சாப்பிடுவீங்களா, இல்லை சாமிக்கு இல்லை படையலுக்கு சாமி இங்கே சமையல் பண்ணி கறியெல்லாம் எடுத்து அங்கே பள்ளையம் போட்டு யார் முனீஸ்வரன் முன்னாடி பழைய பெரிய பள்ளையமாக போட்டு வச்சு நல்லா இது பண்ணி
மக்கள் எல்லாம் ஆணு பெண்ணு அத்தனையே ம். சேர்ந்து எல்லாரும் சாப்பிடலாம். ம் முனீஸ்வரன் கோயிலில் ஒரு சில ஆள்கள் பெண்களை தள்ளிடும். ம். அப்படி இல்லை, எல்லாரும் அழைக்கலாம், எல்லாரும் சாப்பிடலாம். ம். நல்லா சுத்தம் பண்ணிட்டு போவோம். ம். அதே நேரத்தில் நம்ம சொந்த ஜோலி வந்திருந்தாக்க நாங்கள் கொஞ்சம் வீட்டுக்கு சாப்பாடுலாம் கொண்டு போவோம். அதை கொண்டு போகணுமா? கொண்டு போகணும். அதான் ஒன்றுமே எந்த குறையும் விடாது. ஆ நான் கொண்டு போவோம். ஆ ஏன்னா முனீஸ்வரன் அப்படியாப்பட்ட இலக்க மனசு உள்ளவன். ஆ. வீட்டுக்கு கொண்டு இப்போ இன்னைக்கு இப்போ கிடா வெட்டிலாம் வீட்டில் கொண்டு வந்து சாப்பாடு போடுவீங்க? சாப்பாடு போடும். இப்ப வர்ற சொந்த ஜோலி வர்றவங்களுக்கு வீட்டில் கொண்டு சாப்பாடு போடுவோம். இங்கே உள்ள படையல் சாமி வர்ற ஆளுகளுக்கெல்லாம் பிரசாதம் கொடுப்போம். எல்லாம் சாப்பிட்டு இங்கேயே சாப்பிட்டுக்கிறோம். மாமச்சனுக்கு எல்லாருக்கும் இங்கே ஃபஸ்ட்டு மரியாதை யாருக்கு? ஃபர்ஸ்ட் மரியாதை மாமச்சனுக்கு தான். ஆ மாமச்சனை வந்து வெத்தலை பாக்கு கொடுக்கணும், தேங்காய் பழம் கொடுக்கணும், அதெல்லாம் கொடுப்போம், எல்லாம் பண்ணுவோம். நீட்டாக செய்வோம், இங்கேயே சாப்பிடுவோம். ரெண்டாவது வீடு கொண்டு போய் சாப்பாடு கொடுப்போம். அப்படிப்பட்ட நல்ல தெய்வம், எல்லாரும் சாப்பிடலாம். நல்ல அப்படிப்பட்ட தெய்வம் முனீஸ்வரனாக்க முனீஸ்வரன் கோயிலுக்கு பெண்கள் வந்து வர முடியாத கட்டத்தில் இருக்கும் பெண்கள் வரமாட்டாங்க. இங்கே அப்படி இல்லை, எல்லாரும் முடிஞ்சவங்க முடியாதவங்க எல்லாருமே சாப்பிடலாம். அப்படியாப்பட்ட தெய்வம் இது. சரி சரி, ஓகே ஒதுக்காது. ஓகே. எங்கள் அப்பா சொன்ன வயக்காடெலாம் இதை தாண்டி தாங்க இருக்குது ஃபுல்லாகவே. இப்போ முன்னாடி வந்து பார்த்தோம்னா இங்கேருந்து பார்த்தா அங்கே உள்ள எல்லா கொள்ளையும் தெரியும். இப்போ வந்து ரொம்ப காடு அடைஞ்சனால தெரியலை. அதனால் அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக அந்த வயக்காடெலாம் கண்டிப்பாக காமிக்கிறேன். இந்த முனீஸ்வரனுடைய சக்தி தாங்க. எல்லைச்சாமி இங்கே உள்ள அனைத்து வயங்காட்டுமே இவர் தான் பார்த்துக்குருவார். இவருக்கு வந்து ஆடி மாதம் அப்படிங்கிறது ஒரு வருஷத்தில் ஒரு தடவை வந்து நல்லா சிறப்பாக இது வரைக்கும் அந்த காலத்துலேருந்து எங்கள் தாத்தா காலத்துலேருந்து வந்து இன்னை வரைக்கும் நல்லா சிறப்பாக ஓடிக்கிட்டு இருக்குது. ஆடி மாதம் வந்தால் ஒரு தேதி எல்லாரும் சேர்ந்து ஒரு தேதியை குறிப்பிட்டு அன்றைக்கி வந்து ஆடு கோழி இப்படி இது சிறப்பாக பண்ணிக்க வந்துக்கிருக்கேன். இதுக்கு அப்புறமும் நல்லா சிறப்பாக ஓடிட்டுருக்கேன். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே, முனீஸ்வரா நல்லபடியாக வச்சுக்க எல்லாரையும். ஓகே, பாய்.